மேம் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். சேலஞ்சா? என்ன? இல்ல நியூவா எம்ப்ராய்டரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பெஸ்டான பிசினஸ் ஐடியாவை பிளைண்ட் ரேக்கிங் சேலஞ்ச் பண்ண போறோம். பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் மெஷின் சூசிங்ல ஆஃபர் பிரைஸ். இதுக்கு நான் 7 கொடுப்பேன். ஏன்னா ஆஃபர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மேம் நெக்ஸ்ட் ட்ரெண்ட். இதுக்கு நான் 3rd பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனும் மாறிட்டே இருக்கும். சோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா பிளவுஸ் டிசைன் மட்டும் இல்லாம பிளவுஸ் டிசைன், சாரி பார்டர், கிராஃப்ட், லோகோ, டிஷர்ட்ஸ்னு கிரியேட்டிவிட்டியை கஸ்டமைஸ் பண்ணிட்டே இருங்க. மேம் அப்போ வேஸ்டேஜுக்கு இதுக்கு நான் 6th பிளேஸ் கொடுப்பேன். ஏன்னா எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ற த்ரெட்ல இருந்து ஸ்பாஸ் வரைக்கும் பிராண்டடா இல்ல குவாலிட்டியா இருக்கணும். வேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீ ஐட்டம்ஸ் என்ன இதுலயே மாட்டி விட்ட மாட்டீங்களே. பட் இதுக்கு நான் 8 தான் கொடுப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃபர்ஸோ ஃப்ரீ ஐட்டம்ஸோ ஒரு பிசினஸோட ட்ரிக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஃப்ரீ ஐட்டம்ஸோட காஸ்ட் எம்ப்ராய்டரி மிஷினோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. வாட் அபவுட் சீசனல் டிமாண்ட்ஸ்? 5 கொடுக்கலாம். சீசனுக்கு ஏத்த மாதிரி வர டிமாண்ட்ஸையும் நியூ கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்றோன்றத பொறுத்து தான் அவங்க ரெகுலர் கஸ்டமரா சேஞ்ச் ஆகிறத டிசைட் பண்ணும். மேம் பிரைஸ் ஃபிக்ஸிங் இன்னும் எத்தனை? ஓகே இதுக்கு நான் 4 கொடுப்பேன். நம்மளோட ப்ராஃபிட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்மளோட ஒர்க் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு ரீசனபிள் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஆன் டைம் டெலிவரி? இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே வந்திருக்கீங்க. இதுக்கு நான் 2 கொடுப்பேன். நம்ம கஸ்டமருக்கு சொல்ற ஆன் டைம் டெலிவரி தான் நம்ம கொடுக்குற ப்ராமிஸ் மாதிரி. இதை ப்ராப்பரா பண்ணிட்டாலே கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். மேம் மார்க்கெட்டிங்? இதுதான் மெயினான விஷயமே. இதுக்கு நான் 1st பிளேஸ் கொடுப்பேன். எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட்டிங் தான் மெயின் ரோல் பண்ணும். பட் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே உங்க பிசினஸ் க்ரோத் பண்ண அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேம் அப்புறம் போதும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம நீடல் பாயிண்ட் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெஸ்ட் எம்ப்ராய்டரி மிஷினை எப்படி சூஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.